ஆண்டவனே பகவான் யார் காட்டி விரலடு ஆமா தேவி கங்காதேவி உமா தேவி நாடறிய வேத சுற்றங்கோன் தீப்பிடித்து எரியாவியாண்டும் எனக்கு வேற என தோல்வியாண்டும் என்று சொல்லி வல்லாராய்க்கு ஈஸ்வரோட இடமாதிய அளவு தானே கேட்கிறான் அந்த வார்த்தை காலையில் அந்த வார்த்தை காலையில் ஆண்டவரா யாரு ஆண்டவா பரம்பொருளே எனக்கு என் ஆள்காட்டி விரலால ஆகாதேவி கங்காதேவி பூமாதேவி தானறிய என்னுடைய சிரசை நான் 3 நேரம் சுற்றி எதை நீட்டினாலும் தீப்பிடித்தெறிய வேண்டும். அப்படி எனக்கு ஒரு எரிக்கும் வரமானது வேண்டும். அப்படி என்று கேட்கும் பொழுது ஆண்டவன் சொல்கிறான் ராத்திரத்தில் என்ன சொல்கிறான் தெரியுமா? என் மகனை வல்லரக்கா என் மகனை வல்லரக்கா என்னுடைய வார்த்தைக்கிறாள் யார வேற கேட்டாலும் சாக வேற கேளாதேடா என்று சொல்லி சார என்ன மூடன் சொல்லுவார அந்த வார்த்தை காதில் அந்த வார்த்தை காதில் அரக்கணங்கே யாரு சொல்லுவா என் மகனே வல்லரக்கா நீ ஆளவர கேட்டாலும் சாலவர கேளாதடா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இந்த வல்லரக்கா ராஜ்தான் சொல்கிறார் அண்டவா பரம்பொருளே நீங்கள் ஆதி சக்தி மீது ஆணையாக எனக்கு வரந்தாருன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா அதனால என்ன வரனாலும் சரி கேட்ட வரத்தை நீங்க தந்தே ஆகும். எனக்கு வேணுங்களா ஆண்டவா எதுனாலும் இருக்கட்டும் எனக்கு இந்த வாரம் தான் வேணும். எனக்கு இந்த வாரம் தான் வேணும். கரை கண்டே நீங்க ஆதி சக்தியின் மீது ஆணையாக தாரேன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால கண்டிப்பா நீங்க எனக்கு தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவன் சிவபெருமான் எப்படி வார்த்தை இருக்கிறார் தெரியுமா? தந்தே தந்தேனடா வல்லரக்கா கொடுத்தேன் கொடுத்தேனடா வல்லரக்கா இந்த கோலத்தை ஆண்டவர் உலகிலே அதாவது ஆண்டவன் சிவபெருமான் வரத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் தெரியுமா? என்னமா சொன்னாரு? யா வல்லரக்கா தந்த வரத்தை கொண்டு நீ தவறியதை செய்தேயானால் தானளிக்கும் வல்லரக்கா என்று சொல்லி வரத்தை கொடுத்தார். அதாவது நம்ம ஒரு லோன் வாங்குறோம் வச்சுக்கோங்களேன். லோன் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த லோன் கார்ட்ட சொல்லுவான் ஐயா தெய்வமே ஏன்னா அப்ப வந்து ஒரு தெய்வமா தெரிவாரு. என் கடவுள எப்படியாவது இந்த 30,000 ரூபாய் எனக்கு தாங்க. இந்த 30,000 தந்தேன்னு சொன்னா
போன வாரம் நீங்க அந்த புள்ள ஒரு கட்டாம உடனே கேள்விப்பட்டேன். சரி, அதான் யோசனையா இருக்கு. அது கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டியா? ஆமா, நான் கொடுத்துட்டு அவளை வைக்கல. ஆமா, அவர்தான் வர வைக்கல. ஆமா, அதனால எனக்கு 30,000 ரூபாய் தாங்க. நான் வாரம் வாரம் உங்களுக்கு தவறாம கட்டிடுவேன். சரி, கண்டிப்பா நீங்க 8 மணிக்கு வந்தீங்கன்னா நான் 7:30 முன்னாடி டான்னு நிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா லோனை கேட்பேன். அந்த ஐயாவும் சரின்னு சொல்லிட்டு 30,000 லோனை கொடுத்துருவாரு. லோனை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா 2 வாரத்துக்கு கரெக்டா கட்டுவான். 9 மணி நான் 8:30 போய் முதல் ஆள துட்ட கொடுத்தாவும் வர வச்சான். அது 2 வாரம். 3வது வாரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆள் வருவாரு. வீட்டுல ஃபேன் ஓடும், டிவி ஓடும், மிக்சி ஓடும், எல்லாம் ஓடும். அந்த ஐயா அம்மா 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 சத்தம் கொடுப்பாரு, சத்தம் மட்டும் வராது. கொஞ்சம் போச்சா? அப்படி சொல்லாத மாட்டிக்கிடுவாங்க. அம்மா இல்லையா அப்படின்னு சொல்லும். லோன் கொடுப்பதுக்கு முன்னாடி இந்த அம்மா லோன் அலையும். ஆமா, அதுக்கு பேர் தான் லோன். முன்னெல்லாம் வாரத்துல 3 நாள்ல லோன் இருக்கும். இப்ப வார புள்ள லோன் தான். திங்கக்கிழமை ஒரு லோன், செவ்வாய்க்கிழமை ஒரு லோன், புதன்கிழமை ஒரு லோன், வியாழக்கிழமை ஒரு லோன், வெள்ளிக்கிழமை ஒரு லோன், சனிக்கிழமை ஒரு நாள், இப்ப ஞாயிற்றுக்கிழமை லோன். அது லீவு லோனு. குடும்பமே லோன்ல தான் வருது. என்ன செய்ய? எந்த ஊர்லயாவது இப்ப லோன் இல்லாம இருக்கா? அப்ப கொடுத்து வச்சு மகாராசன் லோன் இல்லாத வீடே இருக்காது. அப்படித்தானே? ஆமா, எல்லா பக்கமும் உண்டு. லோனு சொன்னாலே முதல்ல போயாம பெரிய எப்படி லோன் வாங்காம இருக்க? லோனுக்கு தலைவியே பெண்கள் தான். என்னத்துக்கு? ஆமா, பாசத்துல இருக்கல, வேஷம்தான். அப்படியா? அப்ப இந்த வல்லரக்க ராட்சதன் ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே வரத்தை வாங்கிவிட்டு, வரத்தை வாங்குறதுக்கு முன்னாடி கும்பிடு போட்டா ஐயாமா கடவுள்னா பகவானுன்னா பாவி வரத்தை வாங்கின உடனே அப்படியே யாருக்கு நிமிர்ந்து பார்த்தான். எறும்பு போல நின்னவன் எமமலை போல நிக்கான். ஆமா, அப்ப வரத்தை வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் யோசிச்சு பார்த்தானா? யோசிக்க மாட்டாங்களா? ஏன்னா அவனுக்கு தான் வரம் கிடைச்சு போச்சே. சரி, என்ன தோணும்? அப்படியா? அப்படியா? சரி. ஆமா, இப்பெல்லாம் ரூபா கொடுத்தவங்க தான் கிடந்து கவலைப்பட வேண்டியது இருக்கு. ரூபா வாங்கினவங்க வாங்கிட்டு இருந்தாலும் சுத்தி நல்ல ரவுண்டு தான். இவரு தான் தருவானோ தரமாட்டானோ, ஓடிவானோ இருப்பானோ. காலம் மாறி போச்சு, என்ன செய்ய? அப்படி அதே போலவே இந்த வெள்ளரக்க ராட்சதனானவன் ஆண்டவன் சிவபெருமானத்தை வரத்தை வாங்கினது அப்படியே ஏறத்து பார்த்தான். அப்படி வரத்தை வாங்கிவிட்டு அந்த கைலாச மலையை விட்டு வரும் பொழுது உடனே பார்த்தா நாரத மாமுனி. நாரதருக்கு யார் நல்லா இருந்தாலும் பிடிக்காது. ஏப்பா ஐயா நல்லா இருந்தா பிடிக்காது. அப்ப உடனே பார்த்தா இந்த நாரதர் மாமுனி, ஏ வல்லரக்கா, போகும்போது ஒரு மாதிரி கொண்டாட்டமா போனேன், சிரிச்சுக்கிட்டே போனேன், ஆடிக்கிட்டு போனேன், வரையில ஒரு மாதிரி வேறையே என்ன? ஏ நீ என்னன்னு சொல்லிட்டு போப்பா, நில்லுப்பா. என்ன? சரி, தூண்டாமணி வேலை வாங்கினியா? எரிக்கும் வேலை வாங்கினியா? ஆண்டவன் சிவபெருமான் தந்தாரா? ஏ தந்தாரப்பா. சரி, கண்ணால பாத்தியா? எப்படி தந்தாரு உனக்கு? அப்போ
சரி தந்தையை சொல்லி கை நீட்டினாரு. ஆ. நானும் வந்தேன் சொல்லி வந்துட்டேன். அடக்கடவுளே, என்ன சுவாமி? அவர் தந்தே தந்தேன்னு சொன்னாரா இவன் வந்தே வந்தேன்னு வந்துகிட்டு இருக்கானா? சுவாமி அப்படிதான் சுவாமி. இதெல்லாம் சுவாமி உலக வழக்கம். அப்படியா? ஆமா. அப்ப 10,000 ரூபாய் தந்தே தந்தேன்னு சொன்னா நீங்க பெறுவீங்க. அது எப்படி போக முடியும்? அப்ப சொல்லுவீங்க தந்தே தந்தேன்னு சொல்லுவீங்க. அப்ப சொல்லும் பொழுது தந்தைன்னு சொல்லி சொன்னோட நானும் வந்தேன் சொல்லி வந்துட்டேன். ஏன் வல்லரக்கா என்ன சுவாமி? அந்த வரத்தை தந்திருக்காருன்னு சொன்னா ஆமா. வரத்தை பரிசோதனை பண்ணி பாத்தியா உண்மையா பொய்யான்னு? ஐயோ அட கடவுளே, சுவாமி பரிசோதனை பண்ணி பார்க்கலையே. அப்ப இப்ப என்ன செய்ய போற? சுவாமி நானும் உங்க மேல பரிசோதனை பார்க்கல. எப்ப இப்ப நீ ஏன் மேலாம் ஒண்ணும் பரிசோதனை செய்ய வேண்டாம். என்ன சுவாமி செய்யணும்? யாரு உனக்கு வரத்தை இருந்தாங்களோ சிவபெருமான் தந்தாரு. அங்க போய் நீ பரிசோதனை பண்ணி பாரு. அப்ப அவர் தந்த வர மாதிரி தான் நம்ம பரிசோதனை பண்ணி பார்த்தா அவர் இருக்கதான் செய்யுமா? ஆமா, சரி சுவாமி. அப்படி என்று சொல்லி ஆமா. வல்லரக்க ராட்சதன் என்ன எண்ணுகிறான் தெரியுமா? என்னைக்கிறான்? ஆண்டவனை எரித்தோமானா, ஆண்டவனை எரித்தோமானா, ஆதிசக்தி நமக்கு விஸ்வாசம், ஈஸ்வரனை எரித்தோமானா, ஈஸ்வரியா நமக்கு விஸ்வாசம், உடையவனை எரித்தோமானா, உடையவனை எரித்தோமானா, உண்மையவள் நமக்கு விஸ்வாசம். சக்தி நமக்கு விஸ்வான், பகவானை எரித்தோவான், பார்வதியா நமக்கு விஸ்வான், எண்ணாத எண்ண வேளாம், எண்ணாத எண்ண வேளாம், அவை என்னோதானே மனமதியே. கேட்டு இந்த வல்லரக்க ராட்சதனானவன் கைலாசத்தை நோக்கி வருகிறான். இந்த ஆண்டவனை எரித்தமானால் ஆதிசக்தி அவனுக்கு சொந்தமா, நமக்குத்தானே சொந்தம். இந்த ஈஸ்வரி எரித்தமானால் சொன்னா இந்த ஈஸ்வரனை எரித்தோம்னா ஈஸ்வரன் நமக்குத்தானே சொந்தம். பாவி பயலுக்கு நினப்ப பட்டியலா? ஆமா, பிள்ளையார் நம்ம அப்பான்னு கூப்பிடுவான். முருகன் நம்ம அப்பான்னு கூப்பிடுவான். ஆமா, வள்ளிதேவன் வந்து மாமா மாமான்னு கூப்பிடுவான். மாமா மாமான்னு கூப்பிடுவான். ஆமா. ஆசை பேராசைப்படலாமா? ஆமாமா. அப்படின்னு நினைச்சு ஓடியாரா? அப்படி நினைச்சிட்டு ஓடி வரான். சரி. அப்படியே ஆதிவள்ளி கையை நோக்கி வரும் பொழுது வருகின்ற பொழுது வினை ஞானத்தால் அறிந்தார் ஆண்டவன் சிவபெருமான். பெருமான் கண்ணிலே விட்டார். இந்த வல்லரக்க ராட்சதே எரிக்கும் வரத்தை வாங்கிட்டு நம்மளை எரிக்கிறதுக்கு வரான். நம்மள நோக்கில ஓடி வரா. அப்படி என்று சொல்லி ஆமாம்மா. இந்த ஆதிவள்ளி